வணக்கம் நண்பா. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பெயரும் பார்த்தீங்கன்னா சூட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கான தலைவரும் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அப்படின்றது சொல்லியாச்சு. ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாகிட்டு வரும். இப்போ என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ நம்ம தளபதி அதாவது நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்க போறாரு. இதுக்கப்புறமே 2026 சிஎம்மாக வரப்போறாரு. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அதுக்கு உண்டான இப்போ ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அப்படி என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல, ஆனால் எந்த ஏரியாவில் அப்படின்றது தெரியல, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ஒன்று கட் பண்ணி எல்லா ஃபேன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராகவே எளிமையாக புஷி ஆனந்த் அவர்கள் எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம தளபதி மட்டும்தான் குழந்தை மனசுக்காரர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் அது கிடையாது. நம்ம தளபதி கூட இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தை மனசுக்காரர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே ஜாலியாக கேக் வெட்டியே கொண்டாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹம்பிளாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி 2 ஆப்ஸ் வெளியிட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த ஆப்ஸ் வெளியிட்டதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாகவே இருக்கும். எல்லாத்தோட குறைகளும் தீர்க்கறதுக்கு நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலைக்கு மேலே வேலையாக இருக்க போகுது. அதனால தான் தளபதி 69ஓட அந்த ஒரு படம் முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவிலையும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம தளபதி எந்த மாதிரியான முடிவு எடுக்கிறாரு அப்படின்றது. ஆனால் தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி திரும்ப படங்கள் நடிக்கணும் அப்படின்றதான் எல்லாத்தோட ஆசையாகவும் இருக்குது. ஸோ தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி டென்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்றதுக்காக எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆனால் அது நடக்குமா என்னன்றது தெரில. ஏன்னா கூட்டமாக போய் படம் பார்த்தது தளபதி படத்துக்கு மட்டும்தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு இதுக்கப்புறமேலு மக்களுக்கு இருக்காது. ஸோ தளபதி 69 அப்படின்ற அந்த ஒரு படத்தோட முடிய போகுது. இன்னும் ஒரு 2 படம் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம நினைச்சாலும் நம்ம தளபதியை பார்க்க முடியாது. ஸோ பார்க்க முடியும், ஆனால் சினிமாவிலேருந்து பார்க்க முடியாது. ஸோ அரசியல் கட்சி தலைவராக தான் பார்க்க முடியும், நம்ம அண்ணனாக பார்க்க முடியும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹீரோவாக பார்க்க முடியாது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு ஹீரோ தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் தலைவர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு செயல் போயிடுவார். இது எந்த ஏரியாவில் கேக் வெட்டியிருக்காரு புஷி ஆனந்த் அப்படின்ற அந்த ஒரு இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரியான தளபதி பற்றின புதிய புதிய அப்டேட் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.